நண்பர்களே வணக்கம். கொத்தனார்ஜும் நாள் 38க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு எழுந்ததும் காலை உணவை உண்டுவிட்டு தோட்டாவண்டி எடுத்துட்டு தோழன் ஒன்று பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நம்ம வீட்டில் கொத்தனார் ஜிம் ஒன்று வச்சிருக்க மணி அவன் அவங்க வீட்டில் சித்தால் ஜிம்னு ஒன்று வச்சிருக்கான். அதுலேருந்து ஒரு சில கருவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. அதை வாங்க தான் போயிட்டு இருக்கேன். அப்புறமா அவன் வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு காய்ச்சல் அடிக்கிறான். அதனால அதெல்லாம் கொடுக்கூடாது அப்படின்னு சொன்னான். இது என்னடா காய்ச்சல் காரணம்னு அவரோட விருப்பம் இல்லாமல் அதை தூக்கி கொண்டு கோழி கடைக்கு போய் கோழியை வாங்கிட்டு வீட்டுக்கு போற வழியில போக்குவரத்து காவலர் என்னைய கோழி அமுக்கிறவனு அமைக்கிட்டாங்க. பிறகு நான் தலைக்கவசம் போடல, வண்டியில நம்பர் தட்டு இல்லை அப்படின்ட்டு 2500 அபராதத்தை போட்டாங்க. அப்புறம் அபராதத்தையும் கட்டிட்டு அந்த வண்டியை வீட்டில் விட்டுட்டு வேற ஒரு வண்டியில போய் ஆட்டுக்குட்டிக்கு உணவு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் பயிற்சி. இந்த பயிற்சியில முன்னாடி விட இப்ப கொஞ்ச நேரம் அதிகமா நிக்க முடியும் நினைச்சு சந்தோஷப்படுற நேரத்துல கட்டை தெரிக்குது கொட்டை பறக்குங்கிற மாதிரி ஒரு சம்பவம். கொஞ்சம் மிஸ் ஆனதுனால தம்பி சேஃப் ஆயிட்டா. அப்படி பிறகு பயிற்சியும் முடிஞ்சது, பசியும் எடுத்தது. உடனே மதிய உணவு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வழக்கம் போல உறக்கத்தை போட்டாச்சு. பிறகு எப்பொழுதும் போல சாயங்காலம் எந்திரிக்காம இன்னைக்கு ரொம்ப நேரமாக தான் எந்திரிச்சேன். ஆனாலும் எந்திரிச்சதும் பழத்துக்கு ஒரு பழத்தை சாப்பிட்டு உடற்பயிற்சி பண்றதுக்கு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். ஆனா ரொம்ப இருட்டா இருந்தனால அதை வீடியோ எடுக்க முடியல. அதனால நான் உடற்பயிற்சி பண்ண மாதிரி நீங்களே நினைச்சுக்கோங்க. அப்புறமாட்டி நண்பரோட கடைக்கு போயிட்டு இரவு உணவு முடித்துட்டு உறக்கத்தை போட்டாச்சு. உறுதியாக நண்பர்களே, நாளைக்கு சந்திப்போம்.